ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான ஒரு தோசை ரெசிபி பார்க்கலாம். ரேஷன் கடையில் நாம் யூஸ்வலாக வாங்குகிற பச்சரிசியை வச்சு ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் இருக்க டேஸ்டான தேங்காய் தோசையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு நாம் அரிசியை ஊற வைக்கணும். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் நான் அரைக்கால் படி உலக்கில் நம்ம நார்மலாக வாங்குகிற ரேஷனில் வாங்குகிற பச்சரிசி எடுத்திருக்கேன். 2 உலக்கு உள்ளே சேர்த்துக்கிறேன். பாருங்கள், பச்சரிசி எடுத்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா நிறைய அழுக்கு இருக்கும், மண் இருக்கும். அதை வந்து நல்லா கழுவி எடுக்கணும். ஒரு 4-5 தடவையாவது தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதை ஊற வைக்கணும். நல்ல தண்ணி ஊற்றி நம்ம எவ்வளோ அரிசி போட்டிருக்கோமோ அதுக்கு மேலே தண்ணி இருக்க அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இது நல்லா 3 மணி நேரம் ஊறட்டும். இப்போது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக உடச்ச அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காயை ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த தேங்காயை நல்லா துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ துருவி எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. 3லேருந்து 4 மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. நல்லா க்ளீனும் பண்ணியாச்சு. இந்த தண்ணியை இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ அரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சிக்கிறேன். நீங்கள் அதிகமான அளவு அரிசி எடுத்துக்கிறீங்கன்னா நீங்கள் கிரைண்டரில் கூட போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமான அளவு தான் எடுத்திருக்கேன், அதனால் ஒரு பெரிய மிக்ஸி ஜாரே எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் நாம் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க எல்லா அரிசியும் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. ஒரே நேரத்தில் நம்ம அதிகமான தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம எப்பயும் இந்த இட்லி தோசைக்கு அரைக்கிற மாதிரி தான். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சாச்சு. பாருங்கள், கொஞ்சமாக கொரகொரப்பாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் துருவி வச்சுருக்க தேங்காயை உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் அரிசி அளந்த உலக்குலேயே ஒரு உலக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அதே உலக்கில் அரை உலக்கு, மொத்தம் 1.5 உலக்கு தேங்காவை நான் எடுத்திருக்கேன், துருவி வச்சுருந்த தேங்காய். இதில் நீங்கள் 2 உலக்கு தேங்காய் சேர்த்திங்கனாலும் இன்னுமே சாஃப்டாக வரும். நாம் அரைச்சிருக்க அந்த மாவு கூடவே இந்த தேங்காயும் உள்ளே சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். நாம் மிக்சியில் அரைக்கிறதால கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காவை சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரே நேரத்தில் சேர்த்தோம் அப்படின்னா சரியாக அரைக்க முடியாது, நமக்கு வெளியிலலாம் செதற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறீங்கன்னா ஒரே நேரத்தில் கூட தேங்காயை உதுத்தி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. 3 தடவையாக தேங்காவை நான் உள்ளே சேர்த்து அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். நம்ம பச்சரிசியில் எப்பயும் இந்த மாதிரி ஆப்பம், பணியாரம் இது மாதிரிலாம் செய்வோம். இதே மாதிரி நீங்கள் தேங்காய் தோசை இதை பார்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ கடைசி எல்லா தேங்காயும் உள்ளே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு தேங்காயும் அரைப்பட்டதுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். நான் எடுத்திருக்க அரிசி அளவை பொறுத்து நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு உள்ளே சேர்த்துக்கிறேன். உப்பை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கொரகொரப்பாக இருக்கக்கூடாது, பேஸ்ட் மாதிரி இருக்கணும். அந்தளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் இருக்க அந்த மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் உள்ளே சேர்த்துருங்க. இப்போது அது தண்ணியை வச்சுட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையானதை ரெடி பண்ணிடுவோம். சின்ன துண்டளவு இஞ்சி எடுத்து அதை இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு, தாளிச்சிடலாம். ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு அதில் தேங்காய் எண்ணெயை உள்ளே சேர்த்துக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை உள்ளே சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதே அளவுக்கு 1 ஸ்பூனு உளுத்தம் பருப்பையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வறுத்தெடுக்கணும். அப்போ தான் நமக்கு கடித்து சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு, கருவேப்பிலையை உள்ளே சேர்த்து நல்லா பொரிச்சிடலாம். கடுகு, கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நாம் துருவி வச்சுருக்க இஞ்சியை உள்ளே சேர்த்துக்கலாம். இஞ்சியை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க.
அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் அரைச்சி வச்சுருக்க மாவு கூட உள்ளே சேர்த்துக்க போகிறோம். மாவில் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நாம் நல்லா கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கலந்த பதம் பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இருக்குது. ஆனால் நமக்கு இன்னுமே தண்ணியாக கிடைக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும், நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும். உங்களுக்கு மாவுக்கு பொறுத்து எந்த அளவு தண்ணி தேவைப்படுதோ 2லேருந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து, இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாக இருந்தால் தான் நமக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். அந்தளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ தோசைக்கல்லை சூடு பண்ணி அதில் தோசை ஊற்றிடலாம். நம்ம எப்பயும் ஊற்றுற மாதிரி ஊற்றக்கூடாது. இந்த நீர் தோசையெல்லாம் ஊற்றுவோம்ல, அந்த மாதிரி ஊற்றிக்கணும். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இதை திருப்பி போட்டு இன்னொரு தடவை குக் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ரொம்ப சூப்பரான பஞ்சு போல் இருக்க ரொம்ப டேஸ்டான தேங்காய் தோசை ரெடி ஆயிருச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது நீங்கள் அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இதுக்கு நம்ம கார சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.